வணக்கம், நலம் தானா வீவர்ஸ். இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறத காமிக்கிறோம். அதுக்கு மீனை கழுவ சுத்தம் பண்ண எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்குள்ளே இதுக்கு வேணுங்கிறத வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். என்னென்னா வடகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய். பச்சை மிளகாயை அப்படியே கீறி போட்டு இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். புளி ரெடியாக கரைச்சி வச்சுருக்காங்க. நான் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடியெல்லாம் அப்புறம் போடுறத காமிக்கிறோம். இது வதங்கட்டும். மஞ்சள் பொடி போட்டாச்சு, மிளகாய் பொடி நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் கூட்டியே குறைச்சி செஞ்சுக்கலாம். கொத்தமல்லி பொடி, உப்பு இப்போ போட்டுக்கலாமா? அப்புறம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி போட்டாச்சு. வதங்கிருச்சு நல்லா. பச்சை வாசமும் மிளகாய் போயிடுச்சு. இப்போ தேங்காயும் சோம்பும் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி ரெடியாக வச்சுருந்துச்சு. அதை இப்போ போடுறோம். இதையும் இப்போ போட்டு கிளறி விட்டு புளியை நல்லா கொஞ்சம் திக்காக கரைச்சி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். இதோட மாங்காயும் இன்றைக்கி போட்டு செய்ய போகிறோம் மீன் குழம்புல. குழம்புக்கு வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போவே உப்பும் போட்டாச்சு. இப்போ புளித்தண்ணி கரைச்சி ரெடியாக வச்சுருந்துச்சு. அதை இப்போ ஊற்றியாச்சு. ஏற்கனவே ஃபில்ட்ரு பண்ணது தான், இருந்தாலும் அடியில் கொஞ்சம் இருக்குங்கிறதுக்காக நல்லா வடிச்சிட்டு ஊற்றிருக்கோம். இப்போது நல்லா கலக்கி விட்டோம். மீன் பேர் தெரியல, இந்த காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறமேல போடுறப்போ நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசம் போய் நல்லா வாசம் வருது. இனிமேல் மாங்காய், மீன் எல்லாம் போடணும். நல்லா பச்சை வாசம்லாம் போய் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், உங்களுக்கு எண்ணெய் இப்போவே மிதக்கிறது தெரியுது. அதுக்கு வேணுங்கிற மாங்காவும் இப்போ போட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மாங்காயும் வெந்துருச்சு. இப்போ இது கெண்டை மீன், அதை இப்போ போடுறாங்க அதில் குழம்புல. இது போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்துரும்பாங்க. வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். குழம்பெல்லாம் முதல்லையே ரெடி ஆகிடுச்சு. கெண்டையிலையும் பல தினசு இருக்குதான். இது ஒரு வகையான கெண்டை மீன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெந்த உடனே வளர்ப்பு கெண்டையம் இது பேர். கெண்டை மீன் வறுவல் 5 பீஸ் குழம்புல போட்டாச்சு. மீதி பீஸை வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சு இதில் மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சோம்பும் தேங்காயும் அதை நைஸாக அரைச்சி, நமக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம். இல்லாட்டினா வெறும் தேங்காயும் சோம்பு மட்டும் பிசைஞ்சு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு சேலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் கெண்டை மீன் வறுவல்.